எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம மைக்ரோ டாஸ்க்கு ஃபேஸ்புக்கில், இன்ஸ்டாகிராமில், ஷேர் சாட்டில் எப்படி ஒர்க் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். எஸ்பிஓ வெப்சைட்டில் போங்க, டுடே டாஸ்க்கை டச் பண்ணுங்கள், அதில் கோ டு டச் பண்ணுங்கள். டச் பண்ணிங்கன்னா இங்கே வீடியோஸ் போகும். ஹலோ எஸ்பிஓ மெம்பர்ஸ், உங்களுக்கு ஒரு குட் நியூஸ். நமக்காக எஜுக்வெஸ்ட் ஒரு அருமையான ஃபீச்சர் கொண்டு வந்திருக்காங்க. அது என்னன்னா, இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் கோ டு டாஸ்க் பேஜுன்னு இருக்கும், இதை டச் பண்ணுங்கள். அதே மாதிரி ரொம்ப முக்கியமான விஷயம், நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போயோ இல்லை ரெஃபரல் லிங்க் மூலியமாவோ போய் பைமோட் ஆப்பை டவுன்லோட் பண்ணாதீங்க. நம்மளுடைய வெப்சைட்டில் வந்து இங்கே பாருங்கள், இங்கேயும் கொடுத்துருக்காங்க டவுன்லோட். இதன் மூலியமாவோ இல்லை கோ டு டாஸ்க் பேஜ் போனீங்கன்னா இங்கேயும் டவுன்லோட் அப்ளிகேஷன் இருக்குது. இது மூலிமா தான் நீங்கள் பைமோட் ஈஷாப் ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணணும். இது ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம். ப்ளே ஸ்டோரில் போய் டைரெக்டாவோ இல்லது ரெஃபரல் லிங்க் மூலிமாவோ அந்த மாதிரி நீங்கள் அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணும்போது, பைமோட் ஈஷாப்பிங் ஆப் டவுன்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நிறையா விஷயங்கள் கிடைக்காம போயிடும். ஆஃபர்ஸ், கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காம போயிடும். அதனால் கண்டிப்பாக எஸ்பிஓ வெப்சைட் மூலிமா டவுன்லோட் பண்ணுங்கள் இந்த ஆப்பை. அதே மாதிரி இங்கே இருக்கிற மெசேஜஸ்லாம் கண்டிப்பாக படித்து பாருங்கள். ஒரு மெசேஜஸ், அதாவது நீங்கள் ஒரு போஸ்ட் இன்றைக்கி போட்டுட்டிங்கன்னா அதே போஸ்ட்டை தொடர்ந்து போடக்கூடாது. வேறு போஸ்ட்டு மாறி மாறி தான் போடணும், ஒரே போஸ்ட்டு போடக்கூடாது. இது எல்லாமே ரொம்ப முக்கியம், படித்து பாருங்கள். அதே மாதிரி ரொம்ப முக்கியமாக மைக்ரோடாஸ்க் ஒர்க்கர் நம்ம கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஹேஷ்டாக்கை காப்பி பண்ணி கண்டிப்பாக நீங்கள் ஃபேஸ்புக்லேயோ இன்ஸ்டாகிராம்லேயோ ஷேர் சாட்லேயோ போஸ்ட் போடும்போது கண்டிப்பாக இந்த ஹேஷ்டாக்கை நீங்கள் காப்பி பண்ணி போடணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஆப் நம்ம ஒரு தடவை தான் டவுன்லோட் பண்ண போகிறோம். அடுத்து நம்ம நெக்ஸ்ட் ஒர்க் பண்ணும்போது அந்த ஆப்பில் போய் போஸ்ட்டை மட்டும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தால் போதும், ஒரே போஸ்ட்டை நீங்கள் போடக்கூடாது. இதெல்லாம் கண்டிஷன்ஸ், இதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்துக்கங்க. இப்போ நம்ம இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணுறோம். இந்த மாதிரி வரும். ஆண்ட்ராய்ட் ஃபோன் உள்ளவங்க இந்த மெத்தடில் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணலாம். அதே மாதிரி ஆப்பிள் ஃபோன் வச்சுருக்கவங்க இந்த மெத்தடில் இது பண்ணலாம். இதில் ஒரு சில மெம்பர்ஸ்க்கு வந்து ஜஸ்ட் எ மூமெண்ட் வந்துச்சுன்னா நீங்கள் ஹிஸ்ட்ரியெல்லாம் கிளியர் பண்ணிவிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு வேறு ப்ரௌசரில் ட்ரை பண்ணுங்கள். அது ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? நான் ஏற்கனவே ஆப்பை டவுன்லோட் பண்ணிவிட்டு அதனால் எனக்கு டைரெக்டாக பைமோட் ஈஷாப்பிங் ஆப்புக்குள்ளே போயிடும். அதே மாதிரி கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்னென்னா, நீங்கள் கண்டிப்பாக ஆப்பை ரிஜிஸ்டர் பண்ணணும். இந்த மேலே 3 டாட் இருக்குது பாருங்கள், இந்த டாட்டை டச் பண்ணிங்கன்னா ரெஜிஸ்டர்னு வரும். இது நான் ஏற்கனவே ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு உங்களுடைய ஃபோன் நம்பர், ஜிமெயில் ஐடி, நேம் கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணிங்க. முடிஞ்ச வரைக்கும் எஸ்பிஓக்கு எந்த ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அந்த ஃபோன் நம்பரை பைமோட் ஈஷாப்பிங் கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். ஓடிபி வரும், அந்த ஓடிபி கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. சப்போஸ் என்கிட்ட அந்த நம்பர் இல்லை, மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா வேறு நம்பர் கொடுங்க. என்ன நீங்கள் அந்த மாதிரி கொடுத்துட்டீங்க அப்படின்னா பைமோட் ஈஷாப்பிங்கில் நாம் பர்ச்சேஸ் பண்ணும்போது நிறைய ஆஃபர்ஸை நம்ம மிஸ் பண்ணிடுவோம். அதனால் எஸ்பிஓக்கு எந்த ஃபோன் நம்பர் கொடுத்தீங்களோ அதவே பைமோட் ஈஷாப்பிங் ஆப்புக்கும் அந்த நம்பரை கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ரெஜிஸ்டர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? இப்போ இதில் நம்ம ஏதாவது ஒரு ப்ராடக்டை நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும். ஒரே ப்ராடக்டை இது பண்ணாதீங்க. இந்த மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த மெசேஜ் வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண முடியாது. அதனால் நீங்கள் ஃபேஸ்புக்லேயோ இன்ஸ்டாகிராம்லேயோ ஷேர் சாட்லேயோ போடும்போது நீங்கள் இந்த ப்ராடக்ட்டுக்கு மெசேஜ் வந்து கமெண்ட் வந்து நீங்களாக ஓனாக 1 அல்லது 2 வரியில் மெசேஜ் பண்ணிவிட்டு அந்த ஹேஷ்டாக்கை போடுங்க. ஓகேங்களா? இதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண முடியாது. ஓகேங்களா? இப்போ நம்ம ஃபேஸ்புக்குக்கு போவோம். ஃபேஸ்புக் வந்துட்டோம். ரொம்ப ஃபேஸ்புக்கில் ஃபஸ்ட்டு நம்ம கவனிக்கப்பட வேண்டிய விஷயம், நீங்கள் ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாகிராமில் எதில் போஸ்ட் பண்ணாலும் கண்டிப்பாக பப்ளிக்கில் இருக்கணும். ஓகேங்களா? அது நம்ம எப்படி பப்ளிக் இருக்கிறது அப்படின்னு செக் பண்ணுறது அப்படின்னா, உங்களுடைய ஃபேஸ்புக்கில் போங்க. போயிட்டு இதில் செட்டிங்ஸ் இருக்குது பாருங்கள், இந்த செட்டிங்ஸை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிங்கன்னா போஸ்ட் அப்படின்னு இருக்கும். இந்த போஸ்ட்டை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல பப்ளிக் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், இன்ஸ்டாகிராமாக இருக்கும், நீங்கள் பப்ளிக்கில் கொடுத்துருக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி போஸ்ட்டு பப்ளிக்கில் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் அதை பப்ளிக்குக்கு மாற்றிக்கோங்க. ஓகேங்களா?
அதே மாதிரி நீங்கள் இங்கேயே போஸ்ட் போடும்போது செக் பண்ணிக்கலாம். இது பாருங்கள், பப்ளிக்னு இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி இந்த இடத்துல பப்ளிக் காட்டுதா அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் போஸ்ட் போடுங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நாம் பை மோட்டில் எடுத்த இது நம்ம கேலரியில் இருக்கும் பாருங்கள், இது வந்துருச்சு. இதுக்கப்புறம் இந்த ப்ராடக்ட்கான ரிவ்யூ நம்ம டைப் பண்ணி போடணும். பாருங்கள், இந்த போஸ்ட்டு நம்ம போட்டுட்டு ஹேஷ்டாக் ரொம்ப முக்கியம் ஹேஷ்டாக். இந்த ஹேஷ்டாக்கை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிவிட்டு அடுத்தது இந்த ப்ராடக்ட்டுக்கு நீங்கள் மெசேஜை டைப் பண்ணி போடணும். ஓகேங்களா? ஏன்னா அங்கே ஆப்பில் நம்மளால் அதை வந்து காப்பி பண்ண முடியாது. அந்த ப்ராடக்ட்டுக்கு நீங்கள் இதை போட்டுட்டு வந்தீங்கன்னா இதெல்லாம் நல்லா செக் பண்ணிக்கோங்க. ஹேஷ்டாக்லாம் கொடுத்துருக்கீங்களான்ட்டு செக் பண்ணிவிட்டு இங்கே நெக்ஸ்ட் இருக்குது பாருங்கள். இந்த நெக்ஸ்ட்டை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிங்கன்னா ஷேரை டச் பண்ணிங்கன்னா ஷேர் ஆயிரும். வந்துடுச்சுங்களா? அடுத்தது இந்த இதில் ஷேர் லிங்க் இருக்குது பாருங்கள். இந்த லிங்க்கை காப்பி பண்ணிக்கணும். காப்பி லிங்க்குன்னு கீழே இருக்குது பாருங்கள். இந்த லிங்க்கை காப்பி பண்ணிவிட்டு நம்மளுடைய வெப்சைட்டில் நம்ம போய் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணணும். ஓகேங்களா? அடுத்தது நம்ம இன்ஸ்டாகிராமில் எப்படி ஒர்க் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். உங்களுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ் எடுத்துக்கோங்க. அதில் கீழே ப்ளஸ் சிம்பிள் இருக்குது பாருங்கள். இந்த ப்ளஸ் சிம்பிளை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிங்கன்னா நம்மளுடைய போஸ்ட் கேலரியில் இருக்க பாருங்கள். இது நெக்ஸ்ட் கொடுங்க. கொடுத்துட்டு அதே மாதிரி அடுத்து நெக்ஸ்ட்டு கொடுங்க. இதில் நீங்கள் ரொம்ப கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, கண்டிப்பாக நீங்கள் இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் போடுறீங்க அப்படின்னா இந்த ஆடியன்ஸ்ங்கிறது எவ்ரி ஒன்னில் இருக்கணுங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆடியன்ஸ் எவ்ரி ஒன் இது இருக்கணும். இதை செக் பண்ணிக்கோங்க. ரொம்ப முக்கியம். இதை செக் பண்ணிவிட்டு அதுக்கடுத்தது ஷேர் கொடுத்துருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம அங்கே ஹேஷ்டாக் கொடுத்தோங்கல்ல ஃபேஸ்புக்கில், அதே மாதிரி இங்கேயும் அந்த ஹேஷ்டாக் கொடுக்கணும். இந்த இடத்துல அந்த ஹேஷ்டாக்கை கொடுக்கணும். பாருங்கள், இந்த ஹேஷ்டாக் கொடுத்துட்டு அந்த ப்ராடக்ட்டுக்குள்ளே மெசேஜ் பண்ணிவிட்டு அதுக்கடுத்தது இதை ரொம்ப மறந்துடாதீங்க. இன்ஸ்டாகிராமில் அதாவது ஆடியன்ஸ் எவ்ரி ஒன்னில் இருக்கணும், பப்ளிக்கில் இருக்கணும். அதே மாதிரி இந்த ஹேஷ்டாக் முக்கியம், அந்த ப்ராடக்ட்கான மெசேஜ் முக்கியம். இதெல்லாம் கொடுத்துட்டு செக் பண்ணிவிட்டு ஷேர் கொடுத்துருங்க. கொடுத்துட்டிங்கன்னா உங்களுடைய போஸ்ட்டு பாருங்கள் வந்துடுச்சுங்களா? அடுத்தது இந்த லிங்க்கு இருக்குங்கள, இதை வந்து காப்பி லிங்க் இருக்குது பாருங்கள். இந்த லிங்க்கை காப்பி பண்ணி நீங்கள் நம்மளுடைய SBO வெப்சைட் போர்ட்டலில் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடணும். ஓகேங்களா? இந்த மாதிரி தான் இன்ஸ்டாகிராமில் நீங்கள் போஸ்ட் போடணும். ரொம்ப ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட்டு ஷேர் ஷாட் வந்து உங்களுக்கு பிளாக்காக தான் இருக்கும் செக்யூரிட்டி பர்பஸ்க்காக. இதான் நம்மளுடைய ஷேர் ஷாட். இதில் நீங்கள் இந்த ப்ளஸ் சிம்பிளை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிங்கன்னா இந்த போஸ்ட் போயிடும் பாருங்கள். டச் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. இந்த மாதிரி வரும். இதில் வந்து அதே மாதிரி தான் நம்மளுடைய பைமோட் அந்த ஹேஷ்டாக்கை போட்டுட்டு இந்த ப்ராடக்ட்டுக்கான மெசேஜ் போட்டுட்டு இதில் வந்து ஏதாவது ஒரு ஹேஷ்டாக் இது பண்ணணும். இதில் வந்து நீங்கள் SBO பார்ட் டைம் ஜாப் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று நீங்கள் கண்டிப்பாக கொடுக்கணும். கொடுத்துட்டு மேலே நெக்ஸ்ட்டு கொடுத்து போஸ்ட் கொடுத்துட்டிங்கன்னா சப்மிட் ஆயிரும். சப்மிட் ஆனதுக்கப்புறம் ஷேர் அப்படின்னு இருக்கிறத அந்த லிங்க்கை காப்பி பண்ணி நம்ம SBO போர்ட்டல் வெப்சைட்டில் நாம் போஸ்ட் பண்ணணும். இப்போ லிங்க் நம்ம காப்பி பண்ணிட்டோம். எப்படி SBO போர்ட்டல் வெப்சைட்டில் போடுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நம்மளுடைய வெப்சைட்டில் கண்டிப்பாக டைட்டிலுங்கிற இடத்துல பைமோட் ஷாப்பிங் கண்டிப்பாக கொடுக்கணும். வேறு எதுவும் மாற்றி கொடுத்துடாதீங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம். டைட்டிலு பைமோட் ஷாப்பிங் தான் போடணும். அடுத்தது சூஸ் டைப். இதில் ஃபேஸ்புக்கா இன்ஸ்டாகிராமா ஷேர் ஷாட்டா எதில் நீங்கள் போஸ்ட் போட்டிருக்கீங்களோ அதை சூஸ் பண்ணுங்கள். அதுக்கடுத்தது இந்த இடத்துல URL எந்த URL லிங்க்கு காப்பி பண்ணீங்களோ அதை கரெக்டான லிங்க்கை இங்கே நீங்கள் காப்பி பண்ண லிங்க்கை இங்கே பேஸ்ட் பண்ணிடுறீங்க. டைட்டில் மட்டும் கரெக்டாக போடுங்க. இதெல்லாம் கரெக்டாக பண்ணால் தான் உங்களுக்கு அமௌண்ட் ஆட் ஆகும். இல்லைன்னா உங்களுக்கு அமௌண்ட் ஆட் ஆகாது. கரெக்டாக பண்ணுங்கள். சப்மிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் போய் பே அவுட் ஹிஸ்ட்ரியில் செக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்றைக்கி டேட்டுக்கு
அமௌண்ட் ஆட் ஆனது தெரியும். பேஅவுட் ஹிஸ்ட்ரியில் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தான் நீங்கள் ஒர்க் பண்ணணும். மைக்ரோ டாஸ்க்கு கண்டிப்பாக பப்ளிக்கில் இருக்கணும். அதே மாதிரி ஒரு தடவை போஸ்ட் போட்டிங்கன்னா அந்த போஸ்ட்டை அடுத்தடுத்த தடவை யூஸ் பண்ணக்கூடாது. நம்மளுடைய வெப்சைட் மூலிமா தான், லிங்க் மூலிமா போய் தான் பைமோட் ஷாப்பிங் ஆப் டவுன்லோட் பண்ணணும். எஸ்பிஓக்கு கொடுத்த ஃபோன் நம்பரை கண்டிப்பாக கொடுங்க. அது உங்களுக்கு நிறைய பெனிஃபிட் உண்டு. கண்டிப்பாக நோட்டீஸ் போர்டை ஃபாலோ பண்ணுங்கள். கரெக்டாக ஒர்க் பண்ணுங்கள். நோட்டீஸ் போர்டை ஃபாலோ பண்ணுங்கள். எந்த மிஸ்டேக் இல்லாமல் கரெக்டாக பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபேமிலிஸ்.